வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்லி தரேன். பொங்கல் விழாவுல உரி அடிக்கிற போட்டிங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சாங்க. வந்து ஜெயிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தான். அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், எப்படி ஜெயிச்சேன்னு. அந்த குழந்தை தந்த பதில சொல்றேன். அவன் சொல்றான், இங்க பாக்குறீங்கல்ல 1000 பேராவது இருப்பாங்களா? ஆமா. அந்த மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் கையில வேற விசில் வச்சுக்கிட்டு இருந்தார். ஒயின்னு காதுல ஊதிக்கிட்டே இருந்தார், யாரும் சொல்றது கேட்க கூடாதுன்னு. அப்புறமா காதுல தப்பு தப்பா வழி சொல்லிட்டு இருந்தார், லெப்ட்ல போ ரைட்ல போன்னு. எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு நடுவில் ஒரு குரலை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். அது என் அம்மாவின் குரல். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கண்ணு மூடி இருந்தாங்கல்ல, அதுக்குள்ள இருந்த என் கண்ணை மூடிக்கிட்டேன். 1000 பேர் சத்தம் போடுற நடுவுல, ராஜா லெப்ட்ல போ, ரைட்ல கொஞ்சம் வா, கொஞ்சம் ஒரு அடி முன்னால வை, இன்னும் கொஞ்சம் அரை அடி வை, கைய நல்லா ஓங்கு, ஓங்கிட்டு அப்படியே நில்லு, ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு, அடிச்சிராத, ஓங்கிராத, அடிச்சிராத, கொஞ்சம் பின்னால போ. அது ஆடிக்கிட்டு இருக்கு உரி. கொஞ்சம் பின்னால போ.